ஒரு women of courage அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த ஸ்ருதி அது கிடையாது. SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwears, leggings and nighties. Women of Courage அப்படின்ற கேட்டகரியில் ஒரு அவார்ட். Thank you so much. Thanks a lot to me. Thanks a lot. லைஃப்பில் ஹார்டாக ஹிட் பண்ண சில விஷயங்கள் அதில் இருந்து எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் ஐ திங்க் இந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். எல்லா மனுஷங்களுக்குமே அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னொரு விஷயம், ஐ ஆல்வேஸ் ஃபீல் அரவிந்த் இஸ் வித் மீ. இந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அரவிந்த் கொடுக்குறது தான். ஒருத்தங்க நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன், உங்களை சந்திக்கிறேன், இந்த அவார்டு வாங்குறேன் அப்படின்னா கூட இட்ஸ் ஹிஸ் கைடன்ஸ். as an angel, as a guardian angel is guiding me. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அரவிந்த் இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த என்னோட ஃபோனில் இந்த வால்பேப்பரில் இருக்கிற இந்த ஃபோட்டோ, இது வந்து என்னோட வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோவாக என்னோட பெட்டோட சைடில் நான் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் கிளம்புறதுக்கு கூட நான் இந்த விஷயத்தை சொல்லிங்க பாரு, எனக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, ஐம் ஃபீலிங் ஹாப்பின்றது இன்னொரு இல்லாத ஒருத்தங்க கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, இருக்கிறவங்க கிட்ட எப்படி நான் சொல்லிட்டு வந்தனோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, தூரமாக இருக்கிறப்போ அது இல்லாமல் போகிறப்போ தான் அதோட அருமை நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுதான் அந்த விஷயத்தை தான் நான் நிறைய இடத்துல ஈவன் என்னோடய போஸ்ட்ஸில் கூட நான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஆனால் நான் என் பக்கத்தில் இருக்கிறப்போ அரவிந்தை வந்து கூட இருக்கிற பார்ட்னரை அவங்க தானே, அவங்க என்ன பண்ணாலும் இருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த டேக்கிங் ஃபார் கிராண்டட்ங்கிற பாயிண்ட் வந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அடி வாங்கும். நான் வந்து வேறு மாதிரி, நான் வந்து எனக்கு அரவிந்த் இல்லை அப்படிங்கிறதே நான் ப்ரெசன்ஸை அந்த ப்ரெசன்ஸ் இல்லைங்கிறதே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், அந்த சோல்ஃபுல் கனெக்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த காற்றுல கூட இருக்கா, நம்ம உடம்பை விட்டு போனாலும் அந்த ஆன்மா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட்லேருந்து அந்த விஷயத்த நான் நம்புகிறேன். எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே. SS Music presents Shiro Awards 2026ல இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்ருதி சண்முக பிரியா மேம் இணைஞ்சிருக்காங்க ஃபார் த கேட்டகரி ஆஃப் உமன் ஆஃப் கரேஜ். ஸோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுல பெரிய ஹாப்பி சந்தோஷம் எல்லாமே இருக்கு. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட், சிறப்பாக இருக்கேன். இந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, உமன் ஆஃப் கரேஜ் அப்படின்ற மாதிரி? ஐ ரியலி ஃபீல் வெரி ப்ரிவிலேஜ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷீரோ அவார்ட்ஸில் ஒரு ரெகக்னிஷன் இந்த வருஷம் அது கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் இது. அண்ட் இட்ஸ் மோட்டிவேட்டிங் மீ. கரெக்டான பாத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன், இதுக்கப்புறமும் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த அவார்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு SS Music and you. ஓகே, லெட்ஸ் ரீவிசிட் யுவர் ஜர்னி. ஒரு ரீவைண்ட் மாதிரி போயிட்டு வரலாமே. இனிஷியலாக ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம இது சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க்ல இருந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த மொமெண்ட் வரைக்கும் ஒரு கிளிம்ஸ் போயிடலாம். நல்லா இருக்கும். அப்போதான் +2 படிச்சுட்டு இருந்தேன், ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு நாதஸ்வரம் சீரியலோட ஒரு ஆடிஷன் ஆஃபர் வந்து கிடச்சிது. ஸோ மார்ச்சில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஜான்வரியில் இந்த ஆஃபர் வருது. அதில் கூட எங்கள் சித்திக்கு அதை நடிக்கணும்னு ஆசை, அவங்க கூட நான் போகிறேன். அப்போ ஆக்சிடென்டலாக எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சி நான் எதிர்பாராமல் உள்ளே வந்த விஷயந்தான். பட் இப்போது இட்ஸ் பீன் அரௌண்ட் 16 years. நான் வந்து இந்த மார்ச் வந்தால் 16 வருஷம் ஆகுது நான் உள்ளே வந்து. இட்ஸ் அ வெரி வெரி லாங் ஜேர்னி. அதை நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ, நம்ம லைஃப்பில் எது கிடைக்கணுமோ அது எங்கே இருந்தாலும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பிலீஃபில் எனக்கு கிடைச்ச விஷயம். இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி அண்ட் ரியலி சக்ஸஸ்ஃபுல். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே, பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா கூட தான் துணைக்கு போனேன், நடிக்க ஒரு வாய்ப்பு வந்து சொல்லிட்டீங்களே, அப்போ உங்களுக்கு முன்னாடி நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூலில் நிறைய கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி ட்ராமாஸ் அந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பட் பேசிக்காக நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், அதுதான் டார்கெட்டாக இருந்தது. ஆக்டிங்கில் தான் வரணும், அது ஒரு பேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. பட் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இட் டர்ன் டு பி மை வெரி பியூட்டிஃபுல் பேஷன். அண்ட் அதை அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வந்து அது ப்ரொஃபஷன் அண்ட் பேஷனாக மாறிடுச்சு. ஓகே, நிறைய இடங்களில் போகும்போது வரும்போதுலாம் அவங்களுடைய பேரை தாண்டி நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களாக கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய இது வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாருமே அது மாதிரி தான். இப்போ ராகினியாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பண்ணுற கரண்ட் சீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களை அப்படி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? என்னடா சீரியல் பார்க்கும்போதுலாம் அவ்வளோ கனெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா சீரியலோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னா, அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம தினமும் போகிறோம், அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ என்னை ஸ்ருதியை ரெகக்னைஸ் பண்ணுறதை விட என்னோட கேரக்டர் நேமாக ரெகக்னைஸ் பண்ணுறப்போ நான் உண்மையாக என்னோட ப்ரொஃபஷனில் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். பட் இப்போ வரைக்குமே நான்
15 இயர்ஸ் முன்னாடி பண்ண சீரியல் நேம் வச்சு ராகினிங்கிற நேமை வச்சு தான் என்னை இன்னுமே வெளியே பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பேர் வச்சு நீங்கள் நாதஸ்வரத்தில் பண்ணீங்கல்ல அப்படிங்கிறது வந்து ஐ ரியலி ஃபீல் அது அந்த கேரக்டருக்கு கிடைச்ச நான் பண்ண ஒர்க்குக்கான சக்ஸஸ்ன்னு ஐ ஃபீல் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே. அண்ட் அதே டீம் கண்டிப்பாக எப்பயாவது மீட் பண்ணும்போது வந்துட்டு அது மாதிரி இன்னும் நடந்தால் நல்லா இருக்குமே, அது மாதிரி சீக்வல் நடந்தால் நல்லா இருக்குமே, ஏதாவது ஒன்று பாட்டு பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் ஸ்டில் ரிமெம்பர் பண்ணுறோம் நாதஸ்வரம் 1000s எபிசோட் வந்து லைவ் மாதிரி ஒன்று போய் அது வந்து எல்லாருமே என்னடா இது லைவா, அந்த கேமராமேன் பின்னாடி போகும்போது அதுக்கு அப்படியே லைவ் ஷாட் பண்ணும் போதெல்லாம் அது நாங்கள் டிவியில் பார்க்கும்போது இன்னும் இந்த மாதிரி பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க இந்திய தொலைக்காட்சிகளில். அது மாதிரி அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஏதாவது பேச்சுகள் நடந்துச்சா இது மாதிரி ஏதாவது சீக்வல் பண்ணுற போது அதே டீம் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரீயூனியன்? கண்டிப்பாக சார், திருமுருகன் சார் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். நான் வந்து கொஞ்சம் வெயிட்டிங். பட் இந்த அத்தனை பேர் எங்கள் ப்ராஜெக்டில் நடித்தவங்க அண்ட் இதில் அடுத்த ப்ராஜெக்டுக்காக ஆடிஷன் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே சார் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் வெயிட்டிங். அதுக்கான பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ when it is the right time அவர் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவார் அண்ட் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். How is life currently? எப்படி போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு? Life is very beautiful, very positive. Life is great. I'm really happy with life now. ஓகே. அண்ட் இப்போ நிறைய இடத்துல நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹார்ட் பிரேக்ஸாக இருந்தாலுமே ஓரமாக உட்காந்து அழுகிறதா இருக்கட்டும், அதை பற்றி யோசிக்கிறதா இருக்கட்டும், அந்த சின்ன ஒரு 10 நிமிஷம் மொமெண்ட் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு ஒன் மந்த்தாக இருக்கட்டும் 2 மந்த்ஸாக இருக்கட்டும், அது பெரிய ஒரு ட்ராபேக் கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு. Definitely. ஆனால் லைக் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே லைக் இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் லைஃப், நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், அந்த ரியாலிட்டி ஒட்டி நீங்கள் உங்களோட ட்ராவல் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இன்டர்வியூவில் இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் சொல்லிடுறீங்க. ட்ராமேட்டிக்காக எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பை பர்த்ல நீங்கள் வந்து அப்படி வளர்க்கப்பட்டீங்களா இல்லை சூழ்நிலைக்கு தான் மாறிட்டீங்களா? அது வந்து கண்டிப்பாக நான் சின்ன வயசுல இருந்து இப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த அவார்ட் கேட்டகரி எனக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஒரு அமைதி, ஒரு பயந்த சுபாவம், என்னோட க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே நான் கொஞ்சம் சுட்டி, அவ்வளோதான். பட் ஒரு விமன் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த ஸ்ருதி அது கிடையாது. ஸ்ருதி சொல்றீங்க முன்னாடினா நான் வந்து என்னோட காலேஜ் படித்த டைம் அப்போ நான் நடிக்க வந்ததுலேருந்து என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். பட் லைஃப்பை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் அப்போ இல்லை. ஐ எவால்வ்ட். ஆனால் அது எதனாலனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட லெசன்ஸ், அதுதான் வந்து இப்போ நான் இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து என்னை கொண்டு வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக நான் முன்னாடி இருந்தே வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இல்லை. மேபி என்னை சுற்றி இருக்கிற அந்த பாசிட்டிவ் பீப்புள், அவங்ககிட்ட இருந்து நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி நிறையா ஃபீல்டில் அச்சீவ் பண்ணவங்க கூடயும் பழகியிருக்கேன். அதுவும் தேங்க்ஃபுல்லி நான் இந்த மீடியா ஃபீல்டில் இருந்தனால, எனக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தனால அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு அதிகமாக கிடைச்சிது. அதுலேருந்து ஒரு இடத்துலேருந்தும் எடுத்துக்கிட்ட லெசன்ஸ் அண்ட் லைஃப்பில் ஹார்டாக ஹிட் பண்ண சில விஷயங்கள், அதில் இருந்து எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் ஐ திங்க் இந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன். ஓகே. ஹவ் யூ பவுன்ஸ் பேக் ஆக்சுவலி? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பெரிய அடி உண்டா தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இது மாதிரிலாம் வலிக்குண்டா நம்ம இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும் அப்படின்னு. முதல் அடியே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக விழும்போது யார் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, இல்லை யார் பேச்சு கேட்காம நம்மளே கொஞ்சம் நம்மளை வந்து சரிப்படுத்திக்கலான்ற மாதிரி இருந்துச்சா? என்னை வந்து நான் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஃபேமிலி ஒரு பக்கம், பட் மேஜர் அந்த போர்ஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. என்னோட பில்லர்ஸ் மாதிரி இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஓகே ரியாலிட்டி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் நம்ம எல்லா டைமும் நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியாதுல்ல, நமக்கு ஒரு எல்லா மனுஷங்களுக்குமே அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இட் வாஸ் நாட் ஈஸி, பட் ஐ ப்ராக்டிஸ்ட். ப்ராக்டிக்கலாகவும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன். லைக் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப், உங்களோட ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த், அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. எப்போவுமே அமைதியாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து கண்ட தாட்ஸ் எல்லாம் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஸ்டேட் வரும். அந்த விஷயத்த நான் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஐ வில் கீப் மை செல்ஃப் வெரி பிஸி. அந்த டே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஐ வில் ஸ்கெட்யூல் இட் பண்ணிவிட்டு டயர்டாகி நான் தூங்கணும் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நான் என்னை பிஸியாக வச்சுப்பேன். அதுலேருந்து எனக்கு இன்னுமே பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், ஐ ஆல்வேஸ் ஃபீல் அரவிந்த் இஸ் வித் மீ. இந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அரவிந்த் கொடுக்குறது தான். ஒருத்தங்க நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன், உங்களை சந்திக்கிறேன், நான் இந்த அவார்டு வாங்குறேன் அப்படின்னா கூட இட்ஸ் ஹிஸ் கைடன்ஸ். ஆஸ் அன் ஏஞ்சல், as a guardian angel is guiding me. அது எல்லாமே சேர்ந்து வரதுனால
ஐ திங்க் ஐம் இன் அ வெரி பெட்டர் ஸ்டேட் நவ். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, அரவிந்த் பிரதருடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. இப்போ அவார்ட் நீங்கள் ஜென்ரலாகவே அவர் இருக்கும்போது நம்ம அவார்ட் வாங்கியிருப்போம், அவர் நம்ம கொடுத்துருப்போம், அவர் பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இப்போ அவர் இருந்தது அது மாதிரி அவார்டு அப்போ அந்த மாதிரி உமன் ஆஃப் கரேஜ்ன்ற அவார்ட்லாம் டைட்டில் கொடுக்குறாங்க. வாட் யூ ஃபெல்ட், என்ன சொல்லிருப்பாரு, என்ன மாதிரி இருக்கும் அது? நான் இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட நான் கிளம்புறப்போ இல்லை இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அரவிந்த் இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த என்னோட ஃபோனில் இந்த வால்பேப்பரில் இருக்கிற இந்த ஃபோட்டோ, இது வந்து என்னோட வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோவாக என்னோட பெட்டோட சைடில் நான் வச்சுருப்பேன். ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கேன். ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கேன். அது ரெண்டு என்னோட அம்மா வீட்லேயும் அந்த ஃப்ரேம் இருக்கும், எங்கள் மாமியார் வீட்லேயும் ஜஸ்ட் என்னோட பெட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அரவிந்தோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ எந்த விஷயம்னாலுமே ஃபர்ஸ்ட் எனக்கு லுக் வந்து எனக்கு அரவிந்த் மேலே தான் போகும். ஸோ இன்றைக்கி நான் கிளம்புறப்ப கூட நான் இந்த விஷயத்த சொல்லிங்க பாரு, எனக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, ஐம் ஃபீலிங் ஹாப்பின்றது இன்னொரு இல்லாத ஒருத்தங்க கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, இருக்கிறவங்க கிட்ட எப்படி நான் சொல்லிட்டு வந்தேனோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அண்ட் வாட் டு ஐ சே, அவன் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாமே ஆக்சுவலி நடக்குது. ஹி வுட் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஈவன் நவ் ஹி வில் ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் மீ. நான் வந்து இந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகலை அப்படிங்கிறது அரவிந்த் வில் பி வாட்சிங் அண்ட் ஹீல் ஃபீல் ஹாப்பி அபவுட் மீ. அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க எல்லாமே பக்கம் இருக்கும்போது, லைக் நிறைய பேர் இருக்காங்களே சுற்றி இதை பார்க்குறதா இருக்கட்டும், இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க கீழே கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கட்டும், இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பத்தியாக இருக்க மாதிரி இருக்கேப்பா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் வருத்தப்படுறாங்க, பட் அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்துக்க அவங்களே எப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் வரதா செய்யும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது லைக் வாட் யூ ஃபீல்? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, பட் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம தான் சொல்ல முடியும். இந்த டிஃப்ரென்சேஷன் எப்படி பார்க்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னொருத்தங்க வந்து என் மேலே சிம்பத்தி, அப்படி அந்த சிம்பத்திக் ஃபீலே எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம், எனக்கு பிடிக்காது. அண்ட் அதனால தான் நான் எந்த இடத்துலையுமே எனக்கு கஷ்டமாக இருந்தாலுமே இட் இஸ் ஜஸ்ட் இன்சைட் த 4 walls. என்னோட ரூம்குள்ளே மட்டும்தான் அது இருக்கும். வெளி இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமுமே நான் பண்ணதில்லை. அண்ட் ப்ராக்டிக்கலாக தான் விஷயங்களையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கேன். ஐ மீன் வாட் எவர் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் ஐ இக்னோர், பட் ஜென்ரலாக பீப்புள் சிம்பத்திட்டிக்காக ஃபீல் பண்ணாத மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இப்போ போயிட்டுருக்கு. லைக் ஐ ஒர்க், ஐ எம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அண்ட் ஹெல்த்தை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட 2 ஃபேமிலிஸையும் பார்த்துட்ருக்கேன். அரவிந்தோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோட ட்ராக்ல நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். பட் தே ஃபீல் நான் ஒருவேளை இதை விட்டு வெளியே வராமல் இருக்கணும் அந்த விஷயத்தில் அந்த பாயிண்டில் அவங்க நினச்சாங்கன்னா அது கிடையாது. ஐ ஹவ் அக்செப்டட் த ஃபேக்ட் அண்ட் லைஃப்பை இப்படி தான் எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்குங்கிற பாசிட்டிவ் நோட்டில் தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த சிம்பத்தி கூட அவங்க அந்த டவுட் என்னன்னா நான் ஒருவேளை ஹீல் ஆகிட்டனோ ஆகலையோங்கிற டவுட்டில் தான் அவங்க அதை கேட்குறாங்க. பட் ரியலி நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன், கிரீவிங் ப்ராசஸில் இருக்கேன். பட் சிம்பத்திட்டிக்காக ஃபீல் பண்ணுற அளவு மை லைஃப் இஸ் நாட் ஸோ பேட், ஐ எம் ஆக்சுவலி டூயிங் குட். ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கலாங்கிறது நான் நினைக்கிறேன். மேம், லைஃப்பில் கம்பேனியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து டெஃபினட்டாக தேவை. ஸோ அது கிடைக்கிறவங்க வந்து வெரி வெரி லக்கி. அண்ட் கிடைச்சவங்கள வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் அந்த கம்பெனியை வந்து கரெக்டாக மரியாதை கொடுத்து நடத்திக்கணும், அதை பத்திரமா பார்த்துக்கணும், பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். பட் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் தட் கம்பேனியன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் இப்போ அரவிந்த் அவர்கள் இருக்கும்போது கூட கண்டிப்பாக உங்களோட சண்டை வந்திருக்கும். ஆமாம் ஆமாம், நிறைய க்யூட்டான மெமரிஸ்லாம் இருக்கும்ல. இல்லை யார் சாரி கேட்பா, என்ன நடக்கும் அது மாதிரிலாம். ஏன்னா இப்போ நிறைய ஹார்ட் பிரேக்ஸாக இருக்கும், பிரேக்கப்ஸாக இருக்கும், டப்பு நடந்துருது. 10 வருஷம் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கப்புள் ஆஃப் இயர்ஸ்லேயே அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிற கேசஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் எல்லாமே சுற்றி. பட் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகும். கண்டிப்பாக. அதாவது எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது, தூரமாக இருக்கிறப்போ அது இல்லாமல் போகிறப்போ தான் அதோட அருமை நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுதான் அந்த விஷயத்தை தான் நான் நிறைய இடத்துல ஈவன் என்னோட போஸ்ட்ஸில் கூட நான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஆனால் நான் என் பக்கத்தில் இருக்கிறப்போ அரவிந்தை வந்து பொக்கிஷமாக தான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ வெரி வெரி லவபிள் டு மீ. இஸ் வெரி கேரிங். எனக்கு குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறதுலேருந்து ரொம்ப லவபிள். ஸோ வி டோன்ட் டேக் ஈச் அதர் ஃபார் கிராண்டட். எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க என்னவான ஒரு பர்சனாக இருந்தாங்க, நம்மளுக்காக நம்ம அதை அவங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் எதிர்பார்க்காம இது மியூச்சுவலாக போச்சுனாலே நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அண்ட் கூட இருக்கிற பார்ட்னரை அவங்க தானே, அவங்க என்ன பண்ணாலும் இருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த டேக்கிங் ஃபார் கிராண்டட்ங்கிற பாயிண்ட் வந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அடி வாங்கும். ஸோ எவ்வளோ கூட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு லவ் அதிகமாக ஷேர் பண்ணி பாசமாக வச்சு அதை பண்ணிக்கலாம். அப்படி சண்டை வரலைன்னா அது ஒரு கம்பெனிஷிப்பே கிடையாது. ஆனால் ஹவு ஃபாஸ்ட் தே பவுன்ஸ் பேக். எந்த சண்டை வந்தாலும் அது ரொம்ப பெருசாக அது ஈகோவோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகாமல் லைஃப் ரொம்ப சின்னது தான். நம்ம நினச்சி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள், நிறைய நடக்கும். இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே மாறிடும். அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு
ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸ் பேக் பண்ணி நல்லபடியாக இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கிட்டா ரிலேஷன்ஷிப்பில் நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வந்து நம்ம கூடயே வந்து அரவிந்த் அவர்கள் இருக்காரு, அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அவங்க சைட்லேருந்து இன்லாஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களும் இதே மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொல்வீங்களா, இல்லை அவங்க உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா? எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் க்ரீவிங்கில் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஜெனரேஷன் வேறு, என்னோட ஜெனரேஷன் வேறு, அவங்களோட ஹீலிங்கும் வேறு. அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அழுதாதான், அவங்க கஷ்டத்தை ஒரு இடத்துல கொட்டினாதான் அவங்களால ஒரு பாயிண்ட்ல ஹீல் ஆக முடியும். அது அவங்க பெரியவங்க அண்ட் அவங்க கடந்து வந்த விஷயங்களும் அந்த மாதிரி. இன்னொரு சைடில் என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னொரு டைப் ஆஃப் ஹீலிங். எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்ன வந்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கூட என்னோட சந்தோஷத்து மூலியமா அவங்க சந்தோஷப்பட்டு ஹீல் ஆகிக்கிறது, அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கத்தில் இருக்காங்க. நான் வந்து வேற மாதிரி. நான் வந்து எனக்கு அரவிந்த் இல்லை அப்படிங்கிறதே நான் ப்ரெசன்ஸை அந்த ப்ரெசன்ஸ் இல்லைங்கிறதே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், அந்த சோல்ஃபுல் கனெக்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த காற்றுல கூட இருக்கா, நம்ம உடம்பை விட்டு போனாலும் அந்த ஆன்மா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட்லேருந்து அந்த விஷயத்த நான் நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம். யார் எந்த இடத்துல டவுன் ஆனாலும், என்னோட அத்தை மாமாவாக இருக்கட்டும், நான் டவுன் ஆனேன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன சரிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு முடியல அப்படின்னா அத்தை சம்டைம்ஸ் என்கிட்ட அழுவாங்க, அப்போ நான் அத்தைக்கு ஆறுதல் தருவேன். அம்மா அப்பா இருக்கிறப்போ அப்படி மாற்றி ஒருத்தரும் ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் கோயிங் வெரி பியூட்டிஃபுல்லி. தட் இஸ் ஹவ் வி ஆல் ஆஃப் அஸ் ஹீல். ஓகே, அண்ட் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த லெவல் டெப்த் சொல்லுங்கள். லைக் எப்படி நீங்கள் மாறினீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலாக நாட்டம் வந்துச்சா, இல்லை ஓகே இதுக்கப்புறம் தான் அது மேலே வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சா உங்களுக்கு? லைஃப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேங்க நான் நிறையா. இந்த வேர்ல்ட்லி திங்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ரீடிங். நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன் அண்ட் அது என்ன பாத் அப்படிங்கிறத நான் நம்புவேன். சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் நம்ப ஆரம்பித்தேன்னா நான் அரவிந்த் நமக்கு நடக்காதப்போ இது வந்து ஒரு ஏதோ மாயம் வந்துடும், இது ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும். பட் என்னோட லைஃப்பில் வந்து நான் அந்த சயின்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப தான் இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது. அப்போ அதுக்குள்ளே டீப்பாக நான் போகிறப்போ ஒரு சோர்ஸ் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, முன்னாடி நான் யோகாலாம், ஐம் நாட் அ யோகா பர்சன், பட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா ஜஸ்ட் டு கீப் மை ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ஸ்டேபிள். யோகாலேருந்து அடுத்து மெடிடேட் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வைப்ரேஷன், நம்மளோட எனர்ஜிஸை வந்து நம்ம ஹையாக வச்சுக்கிறோமோ, அப்போது மேலே இருக்கிற அந்த டிவைன் எனர்ஜிஸ் கூட நம்மளால ஒரு இடத்துல மேட்ச் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புறேன். ஸோ எப்பப்பெல்லாம் நான் வந்து என்னோட எனர்ஜிஸ் ஹையாக வச்சிருக்கிறேனோ அப்போ எனக்கு அரவிந்தோட சயின்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஆக்சுவலா உண்மைதான். இது உண்மைதான். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இது உண்மைன்னு தோணும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாத அப்படிங்கிறதுனால இது இல்லை அப்படிங்கிறத யோசிப்பாங்க. பட் நான் இது ஃபீல் பண்ணதுனால நானும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஜஸ்ட் கோயிங் இன்சைட், இன் இஸ் ஒன்லி வே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள நமக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம போறோமோ அப்பதான் இதை தெரிஞ்சுக்க முடியும்ட்டு. ஸோ எனக்குள்ள நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல் சைட். ஓகே, அண்ட் இப்போ பொதுவாக ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ரொட்டீன் இருக்கும்ல, லைக் அன்னைக்கு வந்து ஸ்கெடியூல் இல்லைப்பா நான் ஃப்ரீப்பா அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? லைக் ஃப்ரெண்ட்ஸ் வீட் போவீங்களா, இல்லை வெளியில் நீங்களே கார் எடுத்து டிரைவ் பண்ணுவீங்களா தனியாக, இல்லை என்ன மாதிரி போவீங்க? நான் வந்து அந்த ஒரு நாள் எனக்கு கேப் கிடைச்சா கூட ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து அந்த டேவையுமே நான் விடவே மாட்டேன். அந்த இப்போ பாருங்க, எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஈவினிங்க்கு மேலே ஒர்க் இருக்கு, ஷூட் இருக்கு. பட் இருந்தாலும் காலையில் வந்து கேப் கிடைச்சிருது. அப்போ எனக்கு காலையில் நான் என்னோட யோகா கிளாஸ், சாத்தா யோகா கற்றுக்க போயிட்டேன். முடிச்சுட்டு எனக்கு மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மியூசிக் கிளாஸ்க்கு நான் போயிட்டேன். இப்போ வந்து வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இதில் என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை நான் வந்து வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மியூசிக் கிளாஸ் முடிச்சு நான் வந்தேன். நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் ஷூட்டிங் என்னென்னலாம் தயார் பண்ணுவேன். அது இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்ட்ஸை நான் போய் மீட் பண்ணுவேன், பீச்லலாம் போய் பார்ப்பேன். அப்புறம் சம்டைம்ஸ் நானே தனியாக போயிட்டு கேஃபேல உட்காருவேன். ஐ ரீட் புக்ஸ். இல்லாட்டி நிலா, பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் நிலா இருந்ததுன்னா அழகாக பீச்சில் போய் தனியாக உட்காந்துட்டு நான் அப்படியே அதை பார்த்து ஐ ஜஸ்ட் ஜாலியாக அமைதியில் கொஞ்ச நேரம் இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன், சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். நான் இப்போ சொன்னீங்களா தனிமையாக உட்காந்து நான் நிலாவை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின் போது நிறைய கான்வர்சேஷன்ஸ், நிறைய லைக் நம்மளுக்கும் அந்த நிலாக்குட்டையும் நம்ம நிறைய பேசிட்டே இருப்போம். லைக் அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கு? ஏன்னா நான் தனிமைன்னு சொல்லும் போதே நம்ம டப்புன்னு நான் தனியாக போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் அது எவ்வளோ டீச் பண்ணிருக்கு? அது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ், ஓகே நம்ம ரிலீவ், ஐ மீன் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக ஃபீல் ஆகும், அதை பற்றி சொல்லுங்க. உண்மையானமே எல்லா மனுஷங்களுக்குமே தேவை வந்து அவங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் எதுவுமே பண்ணாமங்க, ஃபோனில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எதுவுமே பண்ணாமல்
அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம்னாலே நம்ம லைஃப் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்தில் போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது வந்து நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என்னென்னா ஒருவேளை நான் தனியாக அமைதியாக இருந்தேன்னா எனக்கு என் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருமோங்கிற பயத்துலேயே நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், நான் ஓடிட்டே இருப்பேன். ஓடுறதுல வந்து ஒரு விஷயத்தில் இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்டை நான் கற்றுக்கிறேன், அதுலேயே போயிடுவேன். ஷூட்டிங் போனேன், அதுலேயே போயிடுவேன். அப்போ எனக்கு என்னென்னா நான் கரெக்டான ட்ராக்ல போகிறேன்னா உண்மையாக எனக்கு ரியலாகவே உள்ளுக்குள்ளே என்ன தோணுது, எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு என்ன கேட்குது அப்படிங்கிறத நானே ரியலைஸ் பண்ணாத நிறைய சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்போ நான் எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா சைலன்ஸில் போயிடணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes எதுவுமே பண்ணாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அமைதியாக உங்களுக்குள்ளேயே உங்கள் கூடயே நீங்கள் உட்காந்து பாருங்களேன். அப்போ நிறைய தாட்ஸ் உள்ளே போக ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் ஈஸியாக உங்களால் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த கிளியர் ப்ராசஸ் வந்து இட் இஸ் ஒன்லி வித் யோர் செல்ஃப். அந்த மாதிரி நான் தனியாக ரொம்ப எனக்கு டிப்ரெசிவாக இருக்கிறப்போ இல்லை எக்ஸாஷன் அதிகமாக இருக்கிறப்போ ஒரு 3-4 hours நான் போய் தனியாக உட்காந்துருவேன். ஆனால் அந்த தனிமையில் இருந்துட்டு நான் வெளியே அந்த தாட்ஸ் எல்லாம் ஒரு கோடி தாட்ஸ் ஓடும் இஷ்டத்துக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது எல்லாமே கிளியர் ஆகிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும். அண்ட் நான் என்ன பண்ணுவேன், அது இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப தாட்ஸ் ஓவராக இருக்குது அப்படின்னா நான் என்ன எழுத ஆரம்பிச்சிருவேன். எனக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் ஓடுதோ அதை நான் நீட்டாக எழுதிட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிறத நான் வெண்ட் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். எனக்கு அடுத்து என்ன வேணும், என் லைஃப்பில் இப்போ நான் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி. இது நான் ஜேர்னலிங்கில் நான் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் அண்ட் இட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ a lot with my healing. So spend 20 minutes at least with yourself without any distractions. அது பண்ணோம்னாலே life will be clear அப்படிங்கிறது சொல்றேன். நம்மளோட இம்ப்ரூவைசேஷனுக்கு நம்ம அது பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. அண்ட் இப்போ நிறைய பார்க்குறவங்களா இருக்கட்டுமே, உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களா இருக்கட்டுமே, இது கேட்பாங்கன்னு தெரியல, பட் ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக த்ரோ பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பதில் சொல்லியாச்சு, எல்லாருமே இதை கேட்கும் போது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஹிட் ஆகி ட்ரிகர் ஆகிடும். ஏன் நீ என்னை பற்றி கேட்குற, எனக்கு என்ன அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும்ல. இந்த கேள்வி வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு இப்போ நெசசிட்டி இல்லை. நெசசிட்டி இருக்கிறப்போ ஐ வில் டூ. தேவைப்பட்டா நான் பண்ணிப்பேன், இப்போ தேவைப்படுறப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நான் சிம்பிளாக அதை முடிச்சிருவேன். ஓகே, ரைட் நவ் ஐ டோன்ட் ஹேவ் எ நீட். ஓகே. அண்ட் இப்போ பேசுகிறவங்களா இருக்கட்டும், இப்போ வெளியிலேருந்தே இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஓகேப்பா இவங்க இருக்காங்களா, இவங்ககிட்ட பேசுவோம், அவங்கள அப்ரோச் பண்ணுற விதமே ஒரு விதமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பேசுகிறவங்க கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுகிறது? அந்த மாதிரி சும்மா ரேண்டமாக எனக்கு மெசேஜ் பண்ணுறப்போ அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. லைக் ஜென்ரலாக நீங்கள் ஒரு செகண்ட் லைஃப் சூஸ் பண்ணிக்கணும், ஐ வாண்ட் டு பி யோர் பார்ட்னர், அந்த மாதிரிலாம் ரேண்டம் மெசேஜஸ் எனக்கு வரும். பட் அதை நான் பெருசாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஆனாலும் அவங்கள நான் மோஸ்ட்டாக இக்னோர் தான் பண்ணிவிடுவேன். எனக்கு ரேண்டமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து மெசேஜஸாக எனக்கு வரும். பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸு யாரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் நேரில் ஒருத்தவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பழகுனாலும் நான் ரியல் கனெக்ஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவங்க கூட உண்மையாக பழகும், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக பழகாமல் வாட் கனெக்ட் ஐ ஹாவ் வித் தெம் அப்படிங்கிறதுல இருப்பேன். ஸோ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க, என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வந்து என்னோட லைஃப் வந்து ஃப்யூச்சர் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் they give me advices. பட் ரேண்டம் பீப்புள் who don't even know me சோஷியல் மீடியாவில் என்னோட இன்னொரு இமேஜை பார்த்துட்டு அதில் வந்து டக்குன்னு இஃப் தேர் மெசேஜிங் மீ அந்தளவுக்கு அவங்க இம்மெச்சோர்டாக இருக்காங்களேன்னு நான் பாவப்படுவேனே தவிர நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கிட்டு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஓகே. அண்ட் இப்போ ஜென்ரலாக சினிமாவில் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே உமன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலுமே அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது இன்னும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இல்லை அதெல்லாம் மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக இந்த ஏராக்கு வந்து வேறு மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட திறமைக்கான விஷயங்கள் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. இஃப் யூ ரியலி டேலண்டட் அண்ட் நம்மளோட நீட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் எந்த இடத்துல வேணால் எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற மீடியாவில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஈவன் சீரியல்ஸில் வந்து என்னோட ரோல் ஒரு ரோல் வந்து எனக்கு அந்த ஒரு கேரக்டர், ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்தா கூட அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும், அதில் எவ்வளோ நான் பெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதை வந்து ஐ கேனாட் கம்ப்ளைண்ட், அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அதை தாண்டி ஓடிடிஸ் இருக்குது அண்ட் சோஷியல் மீடியாங்கிறது பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம். நம்ம க்ரோ ஆகிறதுக்கும், நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாவே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். வி நீட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் த திங். ஸோ நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணுங்கிறது அதுதான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேனே தவிர இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ இல்லையோ என்னோட டேலண்ட்டுக்கான விஷயம் அவங்களுக்கு அங்கே தேவைப்படுதா, என்னோட நீட் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுதா, அங்கே போய் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு அது மூலயமா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பேன். ஐ வில் நாட் ஃபீல் இப்போ அது குறைஞ்சிடுச்சு, இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்க மாட்டேன் ஜென்ரலாக. ஓகே.
அண்ட் நீ நிறைய வேறு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அதுக்கான விஷயம் எதுக்காக, லைக் நம்மளை ஆக்கியபை பண்ணுறதுக்காக மட்டும்தானா, இல்லை நம்மளை அப்டேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? டெஃபினட்டாக அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான். இன்னொன்று அது என்னோட டைமையும் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அண்ட் எனக்கு தெரியாத ஒரு விஷயம்னா, நான் பாடுறப்போ நான் ஒரு பாட்டு நல்லா நான் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. டிவியில் நான் உனக்கு என்ன நான் நினைக்கிறேன் நீ அரவிந்த்காக ஒரு பாட்டு பாடினேன். அது வந்து மெனி பீப்புள் லைக்ட் இட். அப்போ ரொம்ப சூப்பராக பாடுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ டவுட்டு, நம்ம நல்லா நிஜமுமே நல்லா தான் பாடுறோமா என்ன அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அட்லீஸ்ட் அவங்க அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கொடுக்கணும். அண்ட் நானும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் அதில் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மியூசிக் நான் வந்து கற்றுக்க ஆசைப்பட்டேன். அதுவும் நான் இப்போ கற்றுக்கிட்டு ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் இன் வாட் எவர் ஐம் டூயிங். என்னோட பெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அதுக்கான ஸ்கில்ஸை வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இப்போ ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடாக இருக்காங்க. அங்கே வந்து நம்ம சர்வைவல்கே வந்து நம்ம அந்த லெவலில் நம்மளோட செட் பண்ணணும். அதுக்காக தான் ஐ எம் லேர்னிங். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 16 அந்த ஏஜில் நீங்கள் உள்ள என்ட்ரி 17 years. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் சின்ன பசங்களாகவே எல்லாரும் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் போட்டு அவங்களுடைய வந்து லைக் நாங்கள் யாருன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நிறையா வந்துட்டாங்க. லைக் அவங்களாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த காம்படிஷன் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கா? எல்லா சின்ன லைக் இவ்வளோ ஸ்னாப்லேயே வந்து ஒரு இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு 10 எபிசோட் தாண்டும் போல, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் முடிச்சு விட்டு இன்னொரு கேரக்டர் கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும் போல இருக்கு. அண்ட் எப்படி பார்க்குறீங்க லைக் வெளில இருக்க காம்படிஷன் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஆனால் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன். ஏன்னா நாங்கள் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆமாம், வெறும் இந்த டப் ஸ்மாஷ் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு யாரும் பெருசாக ஷைன் ஆகலை. எவ்வளோ தூரம் நம்ம டிவியில் நடிக்கிறோமோ, நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், அதுக்கான டெடிகேஷன் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க ஒரு ஃபோன் மட்டும் கையில் இருந்தால் போதும், அதை வச்சு அவங்க பயங்கரமாக ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஈவன் தோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் காம்படிஷன், அவங்க ஒரு வளர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் அதே நேரத்தில் அதே பிளாட்ஃபார்ம் தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து சீரியல்ஸில் நான் ஒரு சில மந்த்ஸ் நான் பிஸியாக இல்லாட்டியும் மித்த விஷயங்களில் நான் இந்த சோஷியல் மீடியா மூலியமாக ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி அண்ட் ஐம் ஷைனிங் அ லாட். அது வந்து ஐ டேக் இட் இஸ் அ பாசிட்டிவ் திங், வெரி குட் திங். ஓகே, நீங்கள் லைஃப்பில் பார்த்த சூப்பர் உமன் யார்? அ லாட் ஆஃப் பீப்புள். அப்படிதான், ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒருத்தங்களுமே ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு சூப்பர் உமனாக எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு இடத்துல த வே ஷி ஹேண்டில்ஸ் மை ஃபேமிலி இன் அ வெரி பொலைட் வே, இன் அ வெரி கேரிங் வே. அண்ட் என்னோட மாமியார், ஷி இஸ் வெரி இன்னோசென்ட். எக்ஸ்போஷரே இல்லாத ஒரு பர்சன். பட் த வே ஷி ஹேண்டில்ஸ் த ஹோல் ஃபேமிலி, அந்த பேர்டன் அவங்க எடுத்துக்கிறது. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் தாண்டி வருது. ஒரு உமனுமே என்னை சுற்றி இருந்தவங்க அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணுறப்போ I see them as a superwoman. There's no one particular woman who's a superwoman. Every woman அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டிஸை அவங்க அந்த ஃபுல்லஸ்ட்டாக அவங்க அதை அச்சீவ் பண்ணி வெளியே வர்றாங்க பார்த்தீங்களா. எவ்ரிபடி ஆர் சூப்பர் உமன் அக்கார்டிங் டு மீ. அப்படி தான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா பியூட்டிஃபுல் உமனையும் நான் பார்க்குறேன். தே ஆர் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் ஒருத்தவங்க கூட இருந்தால் நம்மளுடைய எனர்ஜியை ரொம்ப எலிவேட் பண்ணுவாங்க. நம்ம அவங்க கூட இருக்கும்போது நம்ம வந்து அந்த பவுண்டரிஸ் ஃபில்டர்ஸ்லாம் தேவையில்லை. நம்மளாம் என்ன வேணால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருக்காங்களா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில்? என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பெண்களுமே அப்படிதாங்க. நோ ஃபில்டர்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். எனக்கு இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற அந்த உமன் சர்க்கிள் வந்து சரியான ரொம்ப ஸ்ட்ராங். அந்த கேங்கை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ப்ரௌடாக நான் இப்போவுமே ப்ரௌடாக இருக்கிறது என்னென்னா, பிகாஸ் விமன்னாலே தேல் சே ஓகே, என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி ஜலசி இருக்கும், ஒரு சண்டை வரும், ஒரு பொண்ணுன்னா இன்னொரு பொண்ணு மேலே போகிறாங்க, அதெல்லாம் அது என்னை சுற்றி இருக்கிற உமன் கிட்ட அது கிடையவே கிடையாது. அது ஐ எம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் அபவுட் தட். அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அமைஞ்சதை தாண்டி அவங்க எல்லாருமே நம்ம எப்படி இருக்கோமோ அந்த சுற்றி இருக்கிற அந்த வைப் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மை உமன் ஆர் லைக் எந்த இடத்துலையுமே என்னை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் நான் எதாவது தப்பு பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டாக எனக்கு அடி விழுறது அவங்க கிட்ட இருந்தா இருக்கும். டக்குன்னு ஸ்ருதி இது பண்ணுற தப்பு பண்ணாத, இது இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு விஷயமும் அதுதான். ஆனால் ஒருவேளை நான் எதாவது தப்பே பண்ணிட்டு வந்தாலும், நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்ற விஷயம் இல்லை, நீ பண்ணிட்டா இட்ஸ் ஓகே, பட் இது வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெனி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இண்டஸ்ட்ரியில் எனக்கு பியூட்டிஃபுல்லாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட் நேஹா ராமகிருஷ்ணா. அவள் வந்து கல்யாண பரிசல் நான் ஒன்றா பண்ணேன். அண்ட் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீதேவி அண்ட் ஸ்ருதிராஜ். அண்ட் நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆஃப் தெம், ஈவன் ஐ வுட் சே ஸ்வாதி ஆல்சோ. அண்ட் என்னோட நாதஸ்வரம் டீமில் இருக்கிற என்னோட பென்சி அக்கா, என்னோட சிஸ்டர்ஸ் அப்படியே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரம் மை இண்டஸ்ட்ரியல் சர்க்கிள்.
அப்புறம் என்னோட பர்சனல் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அனிதா அகர்வால், அவள் என்னோட ஆக்சுவலாக என்னோட ஒர்க் அவுட் பார்ட்னர் அவள். அப்புறம் என்னோட நியூட்ரிஷனிஸ்ட்டும் அவள் தான். ஷீஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், மல்டி டேலண்டட் கேர்ள், பயங்கரமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் என்னோட ஃப்ரெண்டு பிரீத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே என்னோட டச்சில் இருக்காங்க. பட் எல்லாரோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட உமன் கேங் வந்து தே ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல், they are very beautiful, they support each other without any expectations. அது வந்து proud to say. அது இன்னும் ஹெல்த்தியா வச்சிருக்கோம்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஐயா மெயின்டைன் பண்றது. அண்ட் உங்க கேங்ல யார் சுட்டி நீங்க சொல்ற மாதிரி நீங்க தானா? ஆமா, என் கேங்ல நான் சுட்டி தான். அண்ட் கோயம்புத்தூர்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் சுட்டி தான். என்னோட ஃப்ரெண்ட்ல இப்போ சரண்யா, அனிதா எல்லாருமே ஒரே வைப்ல தான் இருப்போம். இல்ல இப்போ நீங்க யோசிச்சு சொல்றத பார்த்தா கேங் லிஸ்ட் பெருசா இருக்கு, பெருசாயிட்டே இருக்கும். ஒரு சில பேரை விட்டா கூட என்ன சுதி என் பேர் சொன்னதானே, ஆனா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு சுத்தி சொல்ல மறந்துருப்பா, ஏன்னா அவளுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. ஆனா அவளுக்கு நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாருமே. ஸோ ஈவன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஹவு ஸ்பெஷல் தே ஆர் இன் மை லைஃப். ஏன்னா நான் அதை ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் பேசி நான் எக்ஸ்பிரஸ் பண்றது மூலியமா நீங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு உணர்த்திருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லாட்டி அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. நண்பர்கள் கிடைக்கிறது பெரிய அரிது. இன்னும் அடுத்த 5 வருஷமா இருக்கட்டும், அடுத்த ஃபியூச்சர்ல உங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்கு, எப்படி உங்களை பிளேஸ் பண்ண நினைக்கிறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போதைக்கு எனக்கு இந்த 5 வருஷத்துல இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதுல அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த இன்சிடென்ட் தட் ஹேப்பன் டு மீ. திஸ் மைட் லுக் அ பிட் நெகட்டிவ், ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நான் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்ம அதுபடி தான் நம்ம இதுதான் நம்மளுக்கு லைஃப் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சம்டைம்ஸ் அது நடக்காமல் போகிறப்போ உடஞ்சு டிப்ரெசிவ் ஸ்டேட்குள்ளே போயிடுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் என்னென்னா, லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதை நோக்கி அதோட ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் அதுக்காக எந்த பிளான்ஸுமே இல்லாமல் நான் வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியூச்சர் பிளான்ஸ், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவேன், சுற்றுவேன், அது பாட்டுக்கு போகிறபடி போட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேனோ அதை ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணி அது என்னை எந்தெந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுமோ, என்னோட ஒர்க், என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து டெடிகேஷன் என்னை எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுமோ அதை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். பட் ஃபியூச்சரில் 5 இயர்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கோல் செட் பண்ணி வொர்க் பண்ணி, ஆமா, அதை நான் வந்து விட்டுட்டேன். ஓகே, ஏன்னா வாட் எவர் லைஃப் கம்ஸ் டு மீ, எனக்கு பெஸ்ட்டானது என்ன தேக்கி வரும். ப்ரெஷர் அது மாதிரி இல்ல அப்படி அது மாதிரி செட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி இந்த டார்கெட் பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும், அப்படி அது மாதிரியா? ஆமா, அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒருவேளை அது நடக்கலன்னா அது கண்டிப்பா நடக்கும். பட் என்னன்னா நம்ம அது நடந்தே ஆகணுங்கிற நோக்கத்துல போயிட்டு இருப்போம். இட்ஸ் பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்சோ. ஆனா ஸ்பெசிஃபிக்கான இப்போ ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், அது வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்காக என்னோட டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிட்டு நான் அடி வாங்கி நான் உட்கார மாட்டேன். இன்ஸ்டெட் ஐ எம் ஓப்பன் டு லைஃப், வாட் எவர் இஸ் கமிங் இன் மை வே. இப்போ நான் கரண்டாக ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணுவேன். அது எனக்கு என்னென்ன கொடுக்குதோ எல்லாத்தையும் நான் அழகாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பி இட் குட் ஆர் பேட், வாட் எவர் இட் இஸ் ஐ வில் அக்செப்ட். பட் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதை நோக்கி வாட் எவர் கம்ஸ் டு மீ ஐ எம் ஓப்பன் டு இட். பரவாயில்ல, பாசிட்டிவாக அப்படியே I learn பண்ண அதெல்லாம் தான். I don't have any expectations about life. இதுதான் வேணும்னு, அது இல்லைன்னாலே லைஃப் வந்து நிம்மதியா இருக்குங்க, உண்மையான. ஆமா, இல்ல இந்த ஸ்டேட் நீங்க அடைஞ்சிட்டு அதை நீங்க ஜாலியா சொல்றீங்க. நிறைய பேர் நான் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி அது ரீச் பண்ணாத போது அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகி பண்றதையும் பண்ணாம விட்டுருவாங்க. ட்ராக் லூஸ் பண்ணிடுவோம், அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். இது நடக்கல, இப்ப என்ன நான் பண்ணுவேன், நான் தான் தப்பானாலான்னு சொல்லிட்டு பிளேம் எடுத்துக்குவோம் நம்மளே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஒரு பிளேமு, அப்புறம் ஒரு கில்ட்டு, நம்ம தப்பான ஸ்டெப் எடுத்துட்டோம், இதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அமைதியாக சரண்டர் பண்ணுங்களேன், யூனிவர்ஸ்கிட்டையும் உங்கள் வாழ்க்கைக்கிட்டையும் நீங்கள் சரண்டர் பண்ணுங்க, அதுவாக நடக்கும். ஆனால் பண்ணுற வேலையை மட்டும் உங்களோட மனசறிஞ்சு கரெக்டாக பண்ணிட்டு தெளிவாக பண்ணிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பண்ணிட்டே போயிட்டுருங்க. லைஃப் உங்களை சுற்றி அழகாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டு மட்டும் ஓகே, நல்லா இருக்கும். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை பார மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே, ஓ முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, வளைவில்லாமல் மலை கிடையாது, வலியில்லாமல் மனம் கிடையாது, வருந்தாதே வாழ். பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன், புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன்,
எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே, அடங்காமலே அலை பாய்வதே மனம் அல்லவா. வாவ், தேங்க்யூ. அது பேசுகிறேன் அது மாதிரி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது தான் சிறப்பா இருந்துச்சு. ஆமா, அண்ட் மேபி இது உங்களுக்கான விஷயம் அடுத்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, சிறப்புங்க, சூப்பர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அபவுட் லைஃப், அந்த ஸ்டேட், மென்டல் ஸ்டேட் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இதே மாதிரி நிறைய நீங்கள் பேசிட்டே கேட்டே இருக்கலாம் போல இருக்கு, அது மாதிரி தான் இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உமன் ஆஃப் கரேஜ் அப்படின்ற டைட்டில் கொடுத்ததுல பெர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட்டாக வழங்கும் அனைத்திலும் பெஸ்ட்டாக கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.